ஜாப் சர்ச் பண்ற ஒருத்தன் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குங்க. அந்த வழிகளில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வழிகளில் ஒன்று தான் வந்து லிங்க்டின். ஸோ ஏன் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா நார்மலாக வித்தவுட் ஃபோட்டோவை விட 14 மடங்கு வந்து அதிகமான சர்ச்சில் நம்மளோட ப்ரொஃபைல் வருவாங்க. அண்ணா ப்ரொஃபைல் எல்லாமே சூப்பராக நான் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு 6 டிப்ஸ் கொடுக்க போகிறேங்க. லிங்க்டின்ல எப்படி ஜாப் சர்ச் பண்ணுற டிப்ஸுங்க. ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு வேலை கிடச்சிடும். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். நௌக்கரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாபை போடணும் அப்படின்னா வந்து அங்கே காசு கேட்பாங்க. அதுவே வந்து லிங்க்டின்ல போகிறதுக்கு காசு கிடையாதுங்க. அண்டு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்து இந்த லிங்க்டின்ல தான் இருப்பாங்க. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ், ஹெச்ஆர்ஸ், கம்பெனிஸ்ன்னு எல்லாருமே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு நெட்வொர்க் தான் வந்து லிங்க்டின்ற நெட்வொர்க்குங்க. இந்த லிங்க்டின்ல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து யாருக்குமே தெரியாத, வெளியில் தெரியாத நிறைய லட்சக்கணக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே இந்த லிங்க்டின்ல தான் வருங்க. இந்த லிங்க்டின் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா வந்து கம்பெனியில் இருக்கிற டாப் சிஇஓ வந்து எல்லாருமே நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஹெச்ஆர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியுங்க. ஜாபுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே பெனிஃபிட்டாக இருக்கிற இந்த லிங்க்டின்ல 11 ட்ரிக்ஸை நான் சொல்லி தர போறேங்க. நான் காமிக்கிற இந்த 5 ட்ரிக்ஸ். இந்த 5 ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபைலை எப்படி பில்ட் பண்றதுக்கான ட்ரிக்ஸுங்க. அதே மாதிரி வந்து நான் இப்போ ஒரு 6 ட்ரிக்ஸ் சொல்லி தர போறேங்க. ஜாப் எப்படி சர்ச் பண்றது லிங்க்டின்னுங்க. இந்த 11 ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேங்க. வெல்கம் டு சேனல். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ்மீர். வெல்கம் டு சேனல். கெரியர் கேப் இருக்கு, நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரெஷருங்க, வேலை கிடைக்கல, வேலை இல்லாம இருக்கேன் அப்படின்னு யாரா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா வந்து உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணா வேலைக்கு போக முடியுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரேன்னு காசு கேட்பாங்க. இந்த பக்கம் வேலை வாங்கி கொடுத்த பின்னாடி காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்ற சின்ன சின்ன ஐடியாஸ் தாங்க. தயவு செஞ்சு நேர்மையா போக முடியும். உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணாங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சினா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். டிப் நம்பர் 1, நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா நார்மலாக வித்தவுட் ஃபோட்டோவை விட 14 மடங்கு வந்து அதிகமான சர்ச்சில் நம்மளோட ப்ரொஃபைல் வருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கான பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை நீங்கள் தரணும். இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து இதனுடைய சைஸ் வந்து 1584 வைட் பிக்சலுங்க அண்ட் 396 ஹைட் இருக்க மாதிரி பார்த்துங்க. அந்த மாதிரி சைஸில் வந்து பேக்ரவுண்ட் இருக்கணுங்க. இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஒர்க்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டை கொடுக்காம பாருங்க. ஸோ தட் அந்த பேக்ரவுண்ட் பிக்சரை பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். ஒரு டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இருக்க மாதிரி, டேட்டா பேஸ் இருக்கிற மாதிரி, ஒரு ரிசர்ச் மாதிரி இருக்க மாதிரி, ஒரு ஏஐ இருக்க மாதிரி சம்திங் லைக் தட். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை பார்க்கும் போதே நீங்கள் யாருன்றது அவனால் புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் தர மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பிக்சருங்க. அண்ட் ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 2, இப்போ நம்ம பார்க்குறது ஹெட்லைன் அண்ட் சம்மரி. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஹெட்லைன் என்ன? ஆனால் நான் ஒரு ஜாவா டெவலப்பர், நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர், ஃப்ரெஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு உன்னுடைய ஹெட்லைன் என்ன? உன் ப்ரொஃபைலாக நீ என்ன சொல்ல ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணுற? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி சம்திங் உங்கள் ப்ரொஃபைலை ஹைலைட் பண்ணுறீங்க. அடுத்து வந்து உங்களோட சம்மரி வந்துடுதுங்க. உங்களோட சம்மரியில் வந்து க்ளீனாக வந்து உன்னுடைய ப்ரொஃபைலை ஒரு வெயிட்டேஜ் காமிங்க. இப்போ வந்து ஒரு .NET டெவலப்பர்னு வச்சுங்களேன். நான் வந்து .NETல வந்து MVC பண்ணியிருக்கேன், .NET கோர் எனக்கு தெரியும், இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அதில் இந்த ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன், இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு தெரியும், இந்த கான்செப்ட்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட்டில். அப்புறம் உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த சம்மரியில் நீங்கள் தர வேண்டியது இருக்குங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2000 கேரக்டர்ஸுங்க, 300லேருந்து 500 வேர்ட்ஸுங்க. பர்ஃபெக்டாக வந்து க்ளீனாக கொடுத்துருங்க. இந்த சம்மரியில் நான் இந்த ஊரை சேர்ந்தவன், லைக் இந்த காலேஜில் படித்தேன், அதெல்லாம் கொடுக்காது. இந்த சம்மரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைட்டில், நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா ஒன்று சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் ஏன் எடுக்கணும், அதுக்கான சம்மரி க்ளீனாக கொடுக்குற மாதிரி பாருங்கள். நம்ம டிப் நம்பர் 3. ஸோ 3ஆவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி ஜாப் டைட்டில் இருந்தீங்க, என்ன மாதிரி டெசிக்னேஷன், என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிடுறது டீட்டெயிலாக கொடுக்குறது தான் இந்த ஏரியாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சம்மரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிலாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக பண்ணியிருக்கேன்னு டெக்னிக்கலாக எவ்வளோ முடியுமா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலை போய் இம்ப்ரெஸ் பண்ணணுங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காம நான் இந்த ஊரை சேர்ந்தவன், எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க பேர் இதுதான், பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. டெக்னிக்கலாக நான் இவ்வளோ ஸ்ட்ராங்,
ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கில் நீ போடுற போஸ்ட் இட் ஷுட் இம்ப்ரெஸ் தி ப்ரொஃபஷனல்ஸுங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து ரிலேட்டட் ஸ்கில்ஸுங்க. நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஜேர்னல்ஸ் பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பேப்பர் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அடிஷ்னலாக ரெஃபரன்சஸ் லிங்க்ஸுங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வெயிட்டேஜ் ஹைலைட் ஆகுங்க. அண்ட் நான் திரும்ப உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த இடத்துலையுமே ரெலவென்ட் கீவேர்ட்ஸ். இந்த .NET டெவலப்பர்னா வந்து என்னெல்லாம் அவன் கேட்பான் சரிங்களா, என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணுவாங்க ஆளை தேடுறதுக்காக, அந்த கீவேர்ட்லாம் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபைல் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நாலாவதாக வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட ஸ்கூலிங்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், உங்களோட டிகிரிஸாக இருக்கட்டும், அதில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, அதையுமே இன்னும் பெட்டராக ஏதாவது எந்த இடத்துலலாம் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் நான் ஹைலைட் பண்ண முடியும்னு பாருங்கள். அங்கே நான் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ரோட்டரி கிளப்பில் நான் வந்து லைக் இன்வால்வ் ஆகிருக்கேங்க, இப்போ சிம்போசியம் கோஆர்டினேட் பண்ணி சம்திங் லைக் தட் எதெல்லாம் ஆட் பண்ண முடியும்னு பாருங்கள் உங்களோட ப்ரொஃபைலில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலாக உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேங்க, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் லைக் இந்த மாதிரி ஒரு லைக் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கூல் டேஸில் ஏதோ ஒரு கபடியில் விளையாடி இருக்கேங்க, ஏதோ ஒன்று சம்திங் தட் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸுங்க. இந்த 5 விஷயங்களும் பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் ப்ரொஃபஷனல்ஸ் வில் கெட் இம்ப்ரெஸ்ஸுங்க. இந்த 5 விஷயம் தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமி. அண்ணா ப்ரொஃபைல் எல்லாமே சூப்பராக நான் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு 6 டிப்ஸ் கொடுக்க போகிறேங்க. லிங்க்டின்ல எப்படி ஜாப் சர்ச் பண்ணுற டிப்ஸுங்க. ப்ரொஃபைல் ரெடி ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஏன்னா நீங்கள் எங்கன்னா ஒருத்தர் யாராவது உங்களை கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க, டெய்லி மெசேஜை பார்த்துட்ருங்க. இது இல்லாமல் 6 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க். சரிங்களா, நிறைய ஹெச்ஆர்ஸுங்க அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி பாருங்கள், எந்த குரூப்ஸ்லாம் ஜாயின் பண்ண முடியும்னு தேடுங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியதுங்க. ஹெச்ஆர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஃபாலோ அண்ட் என்கேஜ் தி கம்பெனிஸ் அண்ட் பீப்புள். ஸோ நீங்கள் ஒரு ட்ரீம் கம்பெனிஸ்லாம் இருக்கும், உங்கள் ஃபீல்டில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பீப்புளை ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே இருக்கிற ஹெச்ஆர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ஏதாவது போஸ்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹோம் பேஜில் வருங்க. அது மூலமாக வந்து ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் மூணாவது, ஷேர் கண்டென்ட். டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கண்டென்ட்டை சர்ச் பண்ணுற ஒரு ஹெச்ஆரோ இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக வருவோம், இந்த கண்டென்ட்லாம் தெரிஞ்சவங்க நம்ம எடுக்கலாமே அவனுக்கு தோணும். அது மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய 4வது முக்கியமான விஷயம் என்டார்ஸ்மெண்ட்ஸ். கெட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்டார்ஸ்மெண்ட்டுங்க. எந்த நெட்வொர்க்லையும் இல்லாத ஒரு சூப்பரான விஷயம் ஏன்னா வந்து மற்றவங்க இவரை என்டார்ஸ் பண்ணலாம், இவர் சூப்பர், இந்த டெக்னாலஜியில் இவ்வளோ 5க்கு 5 மார்க் எடுத்தவர், 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினவருன்ட்டு மற்றவங்க என்டார்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் ப்ரொஃபஸருங்க, ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே இவன் சூப்பர்னு சொல்லும் போது நீங்கள் சூப்பர் தானுங்க. ஸோ இந்த என்டார்ஸ்மெண்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷனை பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணோம். பாரா இவங்க ஹெச்ஓடிஸ்லாம் என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க, இவன் சூப்பர்னு 10 பேர் என்டார்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா, 100 பேர் என்டார்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பயங்கரமாக வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. 5வது, ஜாயின் இன் லிங்க்டின் குரூப்ஸுங்க. ஸோ லிங்க்டின்ல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கான நிறைய குரூப்ஸ் இருக்குங்க, அதில் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி வச்சுங்க. கம்பெனிஸ் குரூப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஸோ தட் எதனா ஓப்பனிங்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு அது சேர்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், நெட்வொர்க் ஜாப் ஓப்பனிங்ஸ் சென்னை அப்படின்னு போனீங்கன்னா சென்னையில் இருக்கிற எல்லா ஓப்பனிங்ஸும் இருக்கிற ஒரு குரூப் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் சர்ச் பண்ண பீப்புளுங்க, ஜாபுங்க, குரூப்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் சர்ச் பண்ணி அதில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ தட் ரெகுலராக உங்களுக்கு ஏதோ ஒரு அப்டேட்ஸ் அந்த குரூப்லேருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. சரி, ஓகே. அது மூலமாக நம்ம ஜாப் அட்டாக் பண்ணுறதுங்க வாய்ப்புகள் அதிகங்க. அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமானதுங்க 6வது பாயிண்ட்டுங்க, லெட் ரெக்ரூட்டர்ஸ் நோ தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எ ஜாப். ஸோ லிங்க்டின்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஐ எம் லுக்கிங் ஃபார் ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செட் பண்ணணும். அதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாப் சர்ச்சில் வருங்க. ஓகே, நான் வேலை லிங்க்டின் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களா இல்லைன்னு கேட்கும், ஆமான்னு சொல்லி ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லை செட்டிங்ஸ் அப்படி நீங்கள் ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா தான் நீ ஜாப் சர்ச் பண்ணி சொல்லி ஹெச்ஆர்ஸ் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின் இஸ் அ மேசிவ் நெட்வொர்க்குங்க. ஹெச்ஆர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்னு எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கைடன்ஸாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. வாழ்க்கை தமிழ்.